ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய இடியாப்பம் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த இடியாப்பம் நல்லா சாஃப்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் முதல்ல நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் செய்கிறதுக்கு வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இடியாப்பம் மாவு எடுத்துக்க போகிறேன். ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். பவுலில் இந்த கப்புக்கு 2 கப் இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதித்த வெந்நியை நம்ம இந்த மாவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கொடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா பசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். இப்போ இடியாப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு இந்த பாருங்கள் இடியாப்பம் அச்சு எடுத்துருக்குறேன். குழல்ல இதில் கொஞ்சம் நம்ம உள்ளே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணோன்னா புளியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மாவு எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம இந்த குழல்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் துணியை போட்டிருக்கேன். இதில் நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சிக்கலாம். புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ மாவை இன்னும் கொஞ்சம் நம்ம வச்சு அடுத்த பேட்சையும் புழிஞ்சிக்கலாம்.
இதே மாதிரி இந்த தட்டிலையும் புழிஞ்சிக்கலாம். இப்போ 2 தட்டிலையுமே மாவு பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்டியில் வச்சாச்சு. மாவு வந்து நான் ஏற்கனவே அவிச்சு வைக்கிறதுனால இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்தாச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பத்தை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட் அப்படியே இருக்கும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக வந்துடும். இடியாப்பத்தை எல்லாத்தையும் இந்த பாருங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இதுக்கு இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு இன்றைக்கி நான் சாப்பிட போகிறோம். இந்த சாஃப்டான இடியாப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.